இங்க உட்காந்துக்க, இங்க நான் வந்து உந்திக்க, அது பாட்டு குழியில இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கத்திரி வச்சுருந்தோம்ல, அதுக்கு போயிட்டு இன்றைக்கி தண்ணி ஊற்றணும். 3ஆம் நாள் நேற்று ஊற்றிருக்கணும். ஊருக்கு போயிட்டு மாடு வாங்க ஊற்றலை, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. மாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். அது மாடு நல்லா இருக்கான்னு பாருங்கள், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த மாட்டை தம்பி ஓட்டிகிட்டு வருவோம். அந்த மாட்டையும் இன்னொரு மாட்டையும் ஓட்டி வந்து மேய்ச்சி விட்டு, அம்மா யாரை பார்த்து மாடு மேய்க்க சொல்ல? அம்மா வந்து முன்னாடியே கொல்லைக்கு போயிருக்கு. நான் மாடு மேய்க்க வரணுமே? ஏன் நீ மாடு மேய்க்க வர? ஓட்டிக்கிட்டு வா, அது மேயும். அம்மா வந்து முன்னாடியே போயிடுச்சு மக்களே. அவங்க போய் 1-2 பஞ்சு இருக்குது பார்த்துட்டு இருக்கோம். இதான் இன்றைக்கி வந்து காலை வேலை. காலையில் பால் கறந்துட்டு திருப்பி கொல்லைக்கு போயிட்டு இந்த வேலைலாம் பார்த்துட்டு வருவோம். சாயந்தரமாக வந்து இன்னும் தண்ணி ஊற்றுறது அது நான் ஊற்றிக்குவேன். சும்மா 4 குடம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெளிக்கிறதான். இதுதான் இன்னைக்கு காலையில். நீ மாட்டை ஓட்டிக்கிட்டு வர, நான் நெத்திக்கு அழைச்சிட்டு கொரட்டை எடுத்துக்கிட்டு கவுத்தை எடுத்துக்கிட்டு அவனை அழைச்சிட்டு போவோம் வண்டியில். நீ மாடு பிடிச்சிட்டு வர. அவனை வண்டியில் அழைச்சிட்டு போயிடுவியா? அப்போ நான் தூக்கிட்டு வர சொல்லுவான். சரி, அப்போ நான் போ. சரிங்க, வாங்க மக்களே, கொல்லைக்கு போகலாமா? என்ன வெட்டுறதுக்கு தட்டை மாட்டுக்கு தட்டையா இருக்கா? கஞ்சி எடுக்க போறியா? வணக்கம். ஆமா, உங்க குட்டி பாப்பாவும் அம்மாவும் எங்க இருக்கு? யார் வீட்டுல இருக்கோம்? அப்பா வீட்டுல இருக்குல்ல. நீ எங்க இருக்க? அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதானே? நீ யார் வீட்டு இருக்க? அருவாளா? அருவா ஆம்பாஸ் அருவா வந்து கொட்டாயில் இருக்க எடுத்துவோம். புது மாடு மிரளமா பிடிச்சிட்டு வந்தா ஒன்றும் மிரளாது. அந்த மாட்டை பழைய மாட்டை முன்ன விட்டு இது பொண்ணு வச்சு இழுத்துருவோம். சரி, நீங்கள் கொலைக்கு போங்க, நான் வரேன். வா, கொட்டாய்க்கு போ. அருவா இருக்க எடுத்து கொடு. இந்த 2 மாட்டையும் தான் நம்ம இப்போ கொல்லைக்கு பிடிச்சிட்டு போகிறோம். இதான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் நம்ம புது மாடு. கொஞ்சம் சீர்ற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு 5 நாள் தானே, அது கண்ணுக்குட்டிக்காக பண்ணுது. இது வந்து நம்ம பழைய மாடு, எப்போதும் இருக்கிற மாடு. வாங்க மேய்ச்சலுக்கு போகலாம். இதை 2ஐயும் அவுத்து பிடிச்சிட்டு போக வேண்டியது. நித்திக்கு வந்து உட்காந்துருக்கான் பாருங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாடை கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கத்திரிக்கு தண்ணி பாய்ச்சவும், தண்ணி பாய்ச்சதெல்லாம் ஊற்றணும். நித்திக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கான்னா ஓரமாக உட்கார வச்சுட்டோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாடை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து தீவனம் இருக்கிற அருவாயை வந்து வண்டி பட்டிலே வச்சுட்டாங்களாம். அதனால் நான் அங்கே போயிட்டு வரேன், நீ நித்திவிக்க தூக்கிட்டு அம்மாட்ட போடான்னாங்க. சரி, நான் இப்போ நானும் நித்திவிக்க அம்மா கிட்ட போகிறோம். அங்கே வச்சிருக்கியா அஞ்சு? அதுக்குள்ளே விலை வச்சிருச்சுமா. சரி, நீ பறிக்கிட்டு நாங்கள் போய் தண்ணி ஊற்றிட்டு. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனியாக வேலை, அவங்க மட்டும் பஞ்சு பறிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு போய்ட்டு நான் தண்ணியை தூக்கி கொடுக்க அவர் கத்திரிக்கு தண்ணியை ஊற்றுவார். இப்போ நாங்கள் வந்து கத்திரி கொல்லைக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி வந்து தண்ணி திறந்துட போகிறோம். இந்த குட்டை ஃபுல்லாக நொப்பிக்கிட்டு இதுலேருந்து தூக்குற மாதிரி. அதனால் கொஞ்ச நேரம் திறந்துட்டு குடிக்க போகிறோம். அதுக்காக தான் எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் அப்பா அடிக்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு அடித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடு அடித்தார். அடிக்கிறார்.
பால் நான் எடுத்துக்கிறேன். போ அங்க. சட்டை இதாயிடுச்சா? கொல்லைக்கு தண்ணி தூக்கிட்டு போறோம். நானும் நெத்தி வைக்கணும்னாப்பா. நெத்தி வைக்க கத்திரி கொல்லைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இங்க இதோட 3 நெல்லு 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 ஓரமா நெல்லு. என்னென்ன நான் தண்ணி கீழே ஈரம் இருக்கு, சும்மா ரேசா கொஞ்சம் கொஞ்சம் காட்டலாம். லேசா காட்டினா போதும். தலை எடுத்துக்கணும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆல்ரெடி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒலை நல்லா இருக்குது, மேலே காயுது இல்லையா, அதுக்காக மட்டும்தான் லேசாக தெளிக்கணும். இது தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு தெளிச்சாகணும். இந்த மாதிரி அப்போ தெளிக்கிறாங்களா, சும்மா அதிகமாகவும் போகாமல் ஒரு அரை ஜெக்குக்கு அப்படியே லேசாக தெளிச்சு விட்டா போதும். அங்கே டெலிவரியில் தண்ணியை திறந்துட்டு குட்டை மாரி நப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றணும். இதுதான் இப்போ காலை வேலை. நான் அப்பாவுக்கு போய் ஒவ்வொரு குடமாக தூக்கிட்டு வருவேன். அதுக்குள்ளே அவர் பக்கெட்டில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு இருந்தாருன்னா டக்கு டக்குன்னு வேலை முடியும். தம்பி வந்து நான் ஊற்றிக்கிறேன், நீ போய் பஞ்சு எடுக்கிறான், நான் அம்மாவில் போய் பஞ்சு எடுக்கிறோம். தம்பி வந்து இந்த கண்ணுக்கு தண்ணி ஊற்றி விட்டு வருவான். ஃபுல்லாக ஊற்றிடலாம்ல கால நேரத்தில்? 10 குடம் ஊற்றிக்கணும் போதும். சரி, வர விட மாட்டேங்கிறான். அதான் நீ அவனை அழைச்சிட்டு அப்படியே கொடுத்தாலும் வாழை மொண்டு ஊற்றி ஊற்றின அப்படியே ஊற்றிக்கிட்டே போ. இங்கேருந்து அடைச்சாப்பில் ஊற்றிட்டே போயிடும். சரி. Sinking in, I know this feels right. Catching a crazy love moving through me like a wildfire, like a wildfire. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் நம்ம வன்னி மரம் இருக்கு இல்லையா, வன்னி மரத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வரையும் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான வேலை. காலையிலே வெயிலில் தண்ணி தூக்குறதும் கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது. இருந்தாலும் நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்பாட்ட, நீ போய் பஞ்சு பொறுக்குன்னு. நான் 2-3 நாள் தான் வந்ததுன்னா டக்குன்னு ஊற்றி முடிச்சிடலாம். வீடியோவாக காட்ட முடியல ஊற்றுறது, ஏன்னா அப்பா அங்கே போயிட்டாங்க, நான் அங்கே வேலை செய்கிறேன். என்னால் முடிஞ்சதை காட்டுறேன், பாருங்கள். அங்கேருந்து ஆரம்பித்து வன்னி மரம் வரையும் வந்தாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். அம்மா அப்பாவும் ரெடியாக வராங்க. இதான் சாப்பாடு இன்னைக்கு. பழையதான் முள்ளு இல்லாத இடம் இதை வைங்க. இப்படி கீழே ஊற்றி விட்டுறாத, அப்புறம் எல்லாம் பட்டினியாக தான் போகணும். பஞ்சு ஒன்று இருந்து அது ஒரு மடி கோல்னேன்,
இப்போ நீராரம் சாப்பிட வந்திருக்கோம். அவன் இப்போ தம்பி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தான். மட்டும் கத்திரி வச்சோமா அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தான். அப்பாவும் போயிட்டு பஞ்சு பொறுக்கினாரு. எத்திக்கே நீ என்ன பண்ண? களை வெட்டின? எப்படி களை வெட்டின? இல்லையா வீட்டுல இருக்க? சரி இப்ப என்ன பண்ண? உவாவா? ஆயோ உவா போட சொல்லு. கை கழுவிட்டு தானே வந்தோம். அங்கெல்லாம் மண்ணில் கை வைக்க கூடாது. பாலிஷ் சாப்பாடு பழையது. மோர் ஊற்றிட்டியா இல்லையா? கொஞ்சோண்டு மோடியில் போட்டு கொண்டு கூட போட்டு கொஞ்சம் நான் பிணைஞ்சிட்டு கொடுத்தேன். அதிலே பேசஞ்சுதான் இருக்கு. உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு உப்பு போட்டுருக்கு. சாப்பிடு. ஊட்ட போட்டுச்சு. வச்சு சாப்பிடு. வீட்டில் மாமா இருக்கான், அவனோட இருக்கலாம். நம்மளோட கொள்ளைக்கு வரோம். கோழி அடிக்கிறான். நாங்கள் ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. தாத்தாங்கவா தாத்தா. தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னதுமா? இது அரைச்சியா இல்லை? அரைக்கல. இல்லை என்ன தவியன்னு கேட்குறேன். தக்காளி சட்னி தவே நல்லா இருக்கும். கொஞ்சம் புளி வச்சு. இது என்ன? இது தக்காளி தொக்கு மிளகா விட்டு வறுத்து இதோட மோர் தொட்டுக்கிட்டு மோர் குடிக்க போகிறோம். இந்த கிண்ணியில் போட்டு அவனுக்கு சாப்பிட்டோம். எனக்கு நீராரமாக மட்டும் கொடு. சோறு வேணும். கூட என்ன 4 நாள் நமக்கு நீராரம் வந்து விட்டது. ஆனால் தொட்டுக்கலாமா என்னான்னு தெரியல. தொட்டுக்காத. அல்சர் வழியை கழிப்பிட்டு இருந்தேன். சும்மா துக்குலோண்டு எடுத்து தொட்டுக்கடா. நீராரம் காலையில் குடித்தா நல்லா வேலை செய்யலாம். தொட்டுக்க சாப்பிடு. இங்க உட்காந்துக்க. இங்க நான் வந்து உந்திக்க. அது பாட்டு குழியில இருக்கு. அப்படி அதை சாப்பிட்டா போதும். கொட்டு போட கூடாது. காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் இதுக்கு மேலே வேலை செய்யலாமா வித்தே குந்திருக்கலாமா இருக்குது. இந்த மரம் வந்து நிழல் அவ்வளோ குழுன்னு இருக்குது, வன்னி மரம். அதனால் இப்போ சாப்பிட்டு சேர்த்துனா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் திருப்பி இப்போ போய் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரோட வந்துடுவோம். ஆடு ஓட்டிட்டு போகணுமாப்பா? இங்கே தான் கட்டியிருக்கு. ஓட்டிட்டு போகும்போது ஓட்டிட்டு போடுவோம். நீ மாட்டை பிடிச்சிட்டு போ. நீ மாட்டை பிடிச்சி போனால் நான் ஒரு குழந்தை தட்டை எடுத்துகிட்டு வருவேன். தண்ணி காட்டி அங்கேயே போட்டு வேண்டாமா. ஏதோ ஒரு இது வந்துட்டு போகணும். என்ன 2 குடம் வரும்பா. நான் கரெக்டாக 3 குடம் வரும். ஒரு குடம் கூட கொஞ்சம் தான் கொண்டா ஊற்றிடு. நான் போய் சத்த பொறுக்கிறேன். அம்மா என்னன்னா பாப்பான்னா அம்மாவை இவனை தூக்கிட்டு போக சொல்கிறேன். இப்போண்ணா டேய் வெயில் அடிக்குது. இதே மாதிரி தான் நிற்பான். நீ இங்கேயே உட்காந்து ஆயா அங்கே போட்டோம். அங்கே வெயில் அடிக்குதுப்பா. நீங்க உட்காந்து விளையாண்டுட்டு இங்க உட்காந்துட்டு விளையாடியா? இதை வச்சுட்டு விளையாடு. நீங்க போங்க. நாங்க 2 பேரும் கிளம்பலாம் வந்துருவோம். நீங்க போங்க. இப்போதையா சரி போ, அழைச்சிட்டு போங்கம்மா. எத்தனை நேரம் தான் நான் தனியாக இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அம்மா தூக்கிட்டு போய் போனதுன்னா நம்ம மாட்டை பிடிச்சி தீனி எடுத்துகிட்டு போவோம். நீ மாட்டை பிடிச்சி போனால் நான் தீனி எடுத்துகிட்டு வந்துடுவேன்.
ஃபுல்லாக அங்கேருந்து ஆரம்பித்து ஃபைனலாக இங்கே வந்துட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கண்ணுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இதுதான் கடைசி தண்ணி, கடைசி செடிக்கு கடைசி தண்ணி ஊற்றுறோம். ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சுங்க. அப்பா இதுக்கே ஒரு நேரம் ஆச்சு. இனிமேல் என்ன வேலை முடிஞ்சிச்சு, நேராக அம்மா அப்பாட்ட போக வேண்டியதான். வாங்க, அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு கிளம்புறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னான்னு. நெட்வீக் வந்து பாருங்கள், அடிக்கிற வெயிலில் அவனும் ஃபோன் பேசிக்கிட்டு நிழலில் உட்காடுறான்னா உட்கார வேலையே கிடையாது. நெட்வீக்கே இங்கே பாரு, யாருக்கு ஃபோன் பேசுகிற? அம்மாவுக்கா? கஞ்சி பொறுக்கிட்டு இருக்காங்க அம்மா. இனிமேல் கிளம்ப வேண்டியதான். நீ பிடிச்சிட்டு போ, அம்மா அவனை தூக்கிட்டு வரும். அவரோட தட்டை எடுத்துகிட்டு வரேன். அம்மா வா, அவனை தூக்கிட்டு போ, வெயில் வேற. தூக்கிட்டு கிளம்பிட்டியா? வீட்டு போகிறேன், அப்புறம் வெயிலாக இருக்குல்ல. பாய் சொல்லுப்பா. நான் மாடு பிடிச்சிட்டு ரொம்ப. எங்கே போகிற? வீட்டுக்கு. எங்கடா போகிற? தாத்தா மாட்டுக்கு தாத்தா எடுத்துட்டு வரேன். இப்போ நான் மாடு பிடிச்சிட்டு வரேன். ரெண்டு மாட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு போக போகிறோம். நல்லா வெயில் வந்துருச்சு. இனிமேல் வீட்டில் போயிட்டு நிழல்ல கட்டி போட வேண்டியதான். ஐயா மாட்டை பிடிச்சிக்கிட்டு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஐயா மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. காலையில் எங்கே கட்டியிருந்ததோ அங்கேயே கட்டியிருக்கேன். இனிமேல் தண்ணி காட்டி பிடிச்சி உள்ளே கட்டணுங்க. இங்கே பாரும்மா, இப்போதான் வந்து சார், இப்போதான் வந்து சேரங்கிட்டே படாபாடு ஊடே வந்துட்டு திரும்பி போயிருக்கலாம். இவன் இல்லைண்ணா இவன் பாந்து போட்டு அங்கே நின்று இங்கே நின்று கரையை திரிவாத்துட்டு படாத பாடு. ஊட்டேன்னா கோழி கோழி நடக்கிறான், அங்கேருந்து நடந்தே வர மாட்டேங்கிறான். கை கால் கழுவு, போய் தண்ணியில் கை கால் கழுவு, போ பிடிச்சி கை கால் கழுவு. அந்த மாட்டுக்கு ஃபஸ்ட்டே தண்ணி வச்சு முடிச்சிட்டேன். ரெண்டாவது அந்த மாட்டுக்கு வச்சுருக்கேன். கொட்டாய்க்கு வந்து மாடெல்லாம் தண்ணி காட்டி இப்படி சைடில் கட்டி போட்டு ரெண்டு மாட்டையும் கொஞ்சமாக வைக்க அள்ளி போட்டிருக்கேன். அப்பா தீவனம் அறுத்துட்டு வர வரையும் இதை தின்னு பார்க்கட்டும் அப்படின்ட்டு. இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்பா வர கொஞ்சம் லேட்டாகும், மாட்டுக்கு கொஞ்சம் தீவனம் அறுத்துட்டு வரணும் இல்லையா, அதனால் நேரம் ஆகும் மக்களே. வந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு வந்தோம்னா என்னம்மா டீ போட்டு குடிச்சிட்ருக்க? தலையே வலிக்குது, அதுக்கு தான் வந்து டீயை போட்டேன். அப்பா வந்தா கேட்குமே. அப்புறம் அதில் இருக்குது வந்ததுன்னா அது சூடு பண்ணி கொடுத்துரும். வந்துடும், வருதுன்னு தெரிஞ்சு தான் நான் போட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சுலாம் வராது, வந்துடும். நம்ம சரி, அதான் நான் ஆற்றிக்கிட்டு இருக்கேன். நான் குடிச்சிட்டு நம்ம நெத்திக்கு கொடுக்கணும். டீ வேணுமா வேணாமா? வேணுமா? எப்படி குடிப்ப டீ? அப்படி குடிப்பிய டீ? எனக்கு சோறு போடுமா, பசிக்க ஆரம்பிச்சு. இந்த மாட்டை பிடிச்சி ம், அந்த மாட்டு கீழே கட்டணும். அதுக்கு இங்கே இந்த நிழல் வந்துடுமா? நெல் சரி, வேலைகள் வேலைக்குல அது கட்டு. ஏன் வைக்கலாம் பார்த்தீங்க, கொல்லையில் இருந்து மேய்ஞ்சிட்டு வந்து இந்த பச்சை அதான் வைக்க அப்படியே தான் இருக்குது. பச்சை புழு வந்ததுக்கு வீட்டு இருக்குது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லையிலேருந்து தீவனம் அறுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பில்லு கொண்டு வந்துருக்காங்க. ஆட்டுக்கா? போய் அது என்னோட சாக்கில் பில்லு இருக்கேன்னு பார்த்தேன். ஆடு சும்மா ஒடியாந்து பார்க்க போடுவாங்க. அந்த நாட்டுக்கடியெல்லாம் வந்தது, ஒரு கடம் தண்ணி ஊற்றி காட்டினா குடிச்சிட்டு போயிடுச்சு. அதை காணும். இது எங்கே வைக்கிறது? அது வீட்டு கட்டு போய் ஆடு வர அங்கே போட்டு. இந்த பில்லு வீட்டில் வச்சுருந்தா ஆடு வந்தால் அள்ளி போடலாங்கிறியா? சரி. கேமரா ஸ்டாண்ட் தான் கொல்லையிலேயே வச்சுட்டு வந்துட்டோம். என்ன குடம் எல்லாத்தையும் போட்டு வந்தால் நான் எடுத்தேன். அதான் குடம் வரல. சரி, குடிச்சு நேரம் வீட்டு விட்டு ஒட்டியிருந்துருக்கலாம். செம்ம வேகம். அதெல்லாம் என்ன பண்ணுது இதுகிட்ட நடையில? கண்ணுக்குட்டிக்காக தான். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? தண்ணி தான் காட்டியாச்சு. உனக்காக அம்மா டீ போட்டு வச்சிருக்கு. டீ போட்டு வச்சிருக்கா? ம். போய் டீயை குடிக்கணும். சாப்பிடணும். முன்னாடி பசிக்குது. சாப்பிட்டா அப்புறமா வேலை இருக்குது அந்தில். இப்போ வந்து இன்றைக்கி வந்து இதான் காலை வேலை. தம்பிக்கு கொஞ்சம் கடுமையாக போச்சு இன்னைக்கு. தண்ணி மொண்டு கத்திரிக்கை ஊற்றினது எல்லாம் எனக்கு தான் பெருமை சேரும். உனக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. அது நீ செய்ய வேண்டிய கடமை. பெருமை என்ன வந்து சேருது உனக்கு? இதான் மக்களே காலை வேலை. காலை வேலை அப்படி பஞ்சு எடுத்த பஞ்சு என்னாச்சு கொல்லையில்? அது இருக்கு. அது குட்டிசாக்கு மேலே இருக்கு. அது அந்தியில் எடுத்தோம்னாக்கா அதில் வச்சு எடுத்து வந்துடலாம். சரி. பில்லு எடுத்து வரணும், இதை எடுத்து வரணும். அப்புறம் அதை எங்கே எடுத்து வருது? சரி, பள்ளியிலே கட்டி வச்சிருக்கேன். மக்களே கொல்லைக்கு போயிட்டு கால நேரத்தில் வந்தாச்சு. கால நேரம் மணி 12 போகுது. என்னப்பா காலையில் போய் கொல்லையில் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு வெயிலுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வெயிலுக்கு போயிட்டு வந்து நீ சாப்பிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே போகணும். நானே பேசுதே இல்லை, தலைவரே பேசிடுவாரு. என்னென்ன வேலை இருக்குன்னு என்ன கேள்வி சொல்கிறேன். சரி, அதான் மக்களே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே. பாய். பாய் தான் சொல்லியா? வணக்கம்லாம் சொல்ல மாட்டேன். வணக்கம் சொல்லிக்கலாம். அப்புறம் பாய் ரெண்டும் ஒன்று தான் எனக்கு. ஓகே மக்களே, பாய்.